Hi friends, welcome to Samiponnu Handwork. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா 3 ரோல்ல நம்ம பிஸ்கட் கூட தான் போட்டுட்டு இருக்கோம். फ्रेंड्स, part 1 வீடியோல ஒயர் எப்படி கட் பண்றது, பிஸ்கட் நட் எப்படி போடுறது, ஒவ்வொரு பிஸ்கட் நட்டும் எப்படி ஜாயின் பண்றது நான் சொல்லி கொடுத்திருப்பேன். அது மட்டும் இல்ல 4 கார்னரும் எப்படி திருப்பணும்னு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். फ्रेंड्स, போன வீடியோல நம்ம வந்து கார்னரோட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, எக்ஸ் வர இடத்துலலாம் நீங்க நாட் போட்டுட்டே வர வேண்டியதான், அவ்வளவுதாங்க. இந்த பிஸ்கட் நாட் கூடியே நீங்க சீக்கிரமா போட்டு முடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பிஸ்கட் நாட்டுக்கு 2 பாக்ஸ் நாட் வந்து சமம். அதனால தான் சொல்றேன், இந்த கூடியே நீங்க குயிக்கா போட்டு முடிக்கலாம். என்ன மாதிரி வாட்டமோ அந்த மாதிரி நீங்க பின்னிட்டு போக வேண்டியதான். ஆனா கிராஸ் வர இடத்துல நீங்க நாட் போடணும். ஓகேவா? எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போகிறது எனக்கு வாட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கார்னர்ல இருந்து இங்கே பாருங்கள், இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 ஒயரை வச்சு அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். நம்ம இதான் ஃபஸ்ட்டு நாட் வச்ச பிஸ்கட் நாட்டில் ஃபஸ்ட்டு நாட்டு. இது வரை நீங்கள் போட்டுகிட்டே வரணும். அப்படி இல்லை உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பழக்கம்னா நீங்கள் இப்படி போட்டுகிட்டே வாங்க. ஒவ்வொரு லைனாக நீங்கள் எழுப்பிட்டே வரணும். எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் வாட்டும், அதனால் இந்த ஒரு லைன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பிஸ்கட் நாட் போட தெரியாதவங்க நம்ம சேனல்லே பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ரொம்ப ஈஸி தாங்க இந்த நாட் போடுறதுக்கு. அவ்வளோதான், டைட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இதே மாதிரி இறுக்கமா இருக்கணும், அப்பதான் வந்து கூட பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நான் பேஸ்ல 2வது நாட் போட போறேன். இங்கே பாருங்க, நாட்டு நம்ம போடும் பொழுது இந்த ஒயர் வந்து இப்படி கீழே இப்படி இழுங்க, டைட்டாக பிடிச்சி இழுங்க. இழுத்துட்டு அப்புறம் மேலே இழுக்கணும், அவ்வளோதாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்து லூஸ் பண்ணிக்கணும். அடியில் லூஸ் பண்ணிட்டு தான் நம்ம மேலே இருக்க ஒயரை இப்படி கீழே இழுத்துட்டு அப்புறம் மேலே இழுக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நடுவில் எந்த கேஃப் இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து கூட நல்லாயிருக்கும். அடி போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த நாட்டு வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிராஸ் வரல பாருங்க. நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் வரும்பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு நாட்டு வரும். கார்னர்ல இருந்து நம்ம 4 பாக்ஸ் நாட்டு போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்க போட்டுட்டே வாங்க. லூஸ் பண்ணுங்க. லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இழுக்கணும். அப்புறம் இந்த ஒயரும் கீழே இழுத்துட்டு அப்புறம் மேலே இழுத்துக்குங்க. 2 சாண்டில் ஒயர் எடுத்து நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பழக்கம் இல்லைன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கார்னரில் இருக்கிற 2 ஒயர் எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். அப்போ உங்களுக்கு இந்த சைடு வரும். நாட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும். ஓகே, இந்த ஒயர் எடுத்து நீங்கள் நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த ஒயர் வந்து இது, அதுக்கு அடுத்தது ஒயர் வந்து இது. அதேமாரி கிராஸாக வர இடத்துல நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியதான். நான் வந்து ஒரு 7 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 7 லைன் வந்து போட்டிருக்கேன். அடி பாருங்க,
கார்னர் திருப்பின இடத்துல இருந்து நீங்கள் கிராஸாக தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 7 போட்டிருக்கேன். பேஸ் பார்த்தீங்கன்னா 19 லைன் வந்து போட போகிறேன். ஏற்கனவே வந்து 7 லைன் போட்டு முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 12 லைன் போடணும். எக்ஸ் வர இடத்துல நீங்கள் நாட் போட்டுகிட்டே வாங்க. இதில் ஒரு சேஞ்சும் கிடையாது. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. மொத்தம் வந்து 19 லைன் இருக்குது பாருங்கள். 2 4 6 8 10 12 14 16 18 19 19 லைன் இருக்குது. நான் போட்டு முடிச்சுட்டு எல்லா ஒயரும் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். உங்களுக்காக ஒரு நாட் வந்து விட்டுருக்கேன். எப்படி வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். கிராஸ் நாட்டுனாலே நீங்கள் ஆப்போசிட்டில் தான் சொருகணும். சாண்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கமாகவும் ரெட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைட் பக்கமாகவும் நீங்கள் சொருகணும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஒரு வாட்டி காமிக்கிறேன் எப்படி சொருகிறதுன்ட்டு. பாருங்கள், சாண்டில் எடுத்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கமாக சொருகிறேன். நீங்கள் முதல் ஒயரில் சொருகக்கூடாது, அதுக்கு அடுத்த ஒயரில் தான் நீங்கள் சொருகணும். ரெண்டாவது ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கமாக நீங்கள் எடுத்து சொருகணும். சொருகுங்க. அவ்வளோதான். பாருங்கள், சாண்டில் நான் சொருகிட்டேன். எல்லா ஒயரும் எடுத்து சொருகிட்டேன். இந்த ஒயரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை கட் பண்ணும் பொழுது பிஸ்கெட் நட்டில் பார்த்து கட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் பேக் சைட் பக்கமாக. அதனால் சிசர் வைக்கும் பொழுது இந்த ஒயரை பிடிச்சி கட் பண்ணிக்கோங்க. ரெட் ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைட் பக்கமாக சொருகணும். ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிஸ்கெட் நாட்டில். நாலு ஒயரையும் இன்சர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கட் பண்ணும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் கட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஏனோ தானோன்னு கட் பண்ணிங்கன்னா கூட வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நானும் தப்பு செஞ்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி பண்ணாதீங்கன்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம கைப்பிடி தான் போடணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு ஹேண்டிலும் வந்து போட்டிருக்கேன், முறுக்கு ஹேண்டிலு. இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வாங்க. 1 2 3 4 4 அடி எடுத்துக்குங்க. ஃப்ரண்ட்டில் 2 அடி, பேக்கில் 2 அடி, ஆக மொத்தம் 4 அடி எடுத்துக்குங்க. 4 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கேன், உள் ஒயரு. கைப்பிடி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து செகண்டு கார்னர் வரைக்கும் நீங்கள் 3 பாகமாக பிரிக்கணும். நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 4 பிஸ்கட் நாடு விட போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 பிஸ்கட் நாடு விட போகிறேன். நடுவில் இருக்கிற நாட்டு வச்சு தான் நான் வந்து இந்த ஒயரை இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படி போட்டால் மட்டும்தான் கைப்பிடி வந்து கூடைக்கு பார்க்க நல்லாயிருக்கும், பேலன்ஸும் ஆகும். நீங்கள் எந்த குடிக்கு போட்டாலும் இதே மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது 3 பக்கமாக பிரிக்கணும், அது தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரெண்டாவது நாட்டில் தான் நான் ஒயரை விட போகிறேன். விட்டு இந்த ஹோல்ஸில் வெளியெடுங்க. ஒயரை வெளியே கொண்டு வாங்க. ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதே மாதிரி ஈக்குவலாக வச்சு அதுக்கடுத்தது இப்படி பிடிச்சி இடுங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ரோலோடு இருக்கும், அதான் ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு வெளியெடுங்க. ஒரு அரை அடி விடுங்க. விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே வந்து ஷைனிங்கு இருக்குது பாருங்கள், தெரியுதா?
அதுக்குள்ளே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி வெளியே எடுத்துட்டு நாட்டை டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாட்டு போட்டிருக்கோம். இது செகண்ட் நாட்டு. அதே மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து வெளியே விடுங்க. விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம மடித்து வச்சுருக்கோம். எடுத்து வெளியே விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸிங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் போட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக அப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு அதுக்கடுத்தது இந்த ஹோல்ஸ்லேருந்து ஒயரை வெளியே எடுத்து விடுங்க. நாட்டுக்கும் டைட் பண்ணிக்கோங்க, இல்லை லூஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஆனால் இந்த கைப்பிடி போடும் பொழுது நீங்கள் நடுவில் எதனா வேலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டு கூட போகலாம். ஆனால் உருட்டு கைப்பிடிக்கு அப்படி கிடையாது. நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எல்லா ஒயரும் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். போட்டுகிட்டே வாங்க. கூடைக்கு எந்த அளவுக்கு ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூடையில் ஃபிட் பண்ணலாம். நடுவில் 5 பாக்ஸ் நாட்டு விட்டுருக்கேன். 1 2 3 4 5. நான் இங்கே தான் ஃபிட் பண்ண போகிறேன். இந்த ஹோல்ஸில் இந்த ஒயரை விட்டுட்டு பின்பக்கமாக அப்படி இழுங்க. அதுக்கடுத்தது இந்த ஒயரை இந்த ஹோல்ஸில் விட்டு வெளியிடுங்க. எல்லா ஒயரும் நான் வந்து உள்பக்கமாக கொண்டு வந்துட்டேன். இப்போ இது முடிச்சு போட்டுட்டு எந்த ஒயரும் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே இருக்கிற ஒயர் எல்லாமே உள்பக்கமாக சொருகுங்க. பாருங்கள், நான் முடிச்சு போட்டுட்டேன். 2 ஒயரை எடுத்து முடிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். முடிச்சு போட்டு பாருங்கள். இப்போது இந்த ஒயரெல்லாம் எந்த சைடு போதோ அந்த சைடெலாம் நீங்கள் ஒயரை ஃபுல்லாகவே சொருகி விடுங்க. நீங்கள் எந்த ஒயரும் கட் பண்ண தேவையில்லை. ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இது போட்டு முடிச்சுட்டு ஹேண்டில் வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு அடியில் ஒயர் எடுத்து இந்த 2 இடத்துலையும் நீங்கள் கட்டிக்கணும். அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து நகராது. ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாகவே இருக்குது. இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.